நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 62ல் சாட்டர்டே செஷன் விஜேஎஸை வந்து ஒரு ஒரு லேடி வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நல்லாவே தெரிஞ்சது இது சேனலோட செட்டப் தான். இருந்தாலும் அந்த வியூவர் கேட்ட கேள்வியும் அதுக்கு வந்து விஜேஎஸ் அளித்த பதிலும் என்னுடைய பார்வையும் இந்த வீடியோவில் ஒரு லேடி வந்து எனக்கு ஒரு கொஸ்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டண்ட்டையும் கழுவி ஊற்றுறாங்க, உங்களையும் கழுவி ஊற்றுறாங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. உடனே அதுக்கு வந்து இவர் சொல்வார், நல்ல கழுவி ஊற்றுங்க, பரவாயில்ல, அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பாப்புலர் ஆகும். எனக்கு ஒன்றும் அதில் அப்ஜெக்ஷனே கிடையாது. நீங்கள் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டஸ்டன்ட் மேலேயும் சரி, என் மேலேயும் சரி, சேனல் மேலேயும் சரி, நீங்கள் பேசுங்க, நிறைய போடுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் நாங்கள் இதை வெல்கம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக முடிப்பார். ஏன்னா இதுக்கு இந்த சேனலில் அப்படி தானே, இது ஒரு கேம் ஷோ. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக தான் இருக்கும் அந்த கேம் ஷோ. ஓகே, ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அந்த மாதிரி. இப்போ இந்த சீசனில் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 9 வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக போயிட்டுருக்கு. வினோதா, விக்ரமா 2 பேருமே ஹீரோஸாக தான் இருக்காங்க. 2 பேரில் யாரை பின்னாடி தள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. வில்லின்னு பார்த்தீங்கன்னா பாரு. அப்போ தானே கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் சில இதில் ஹீரோ ஜெயிப்பார், சில இதில் வில்லன் ஜெயிப்பாங்க. இந்த சீசனில் வந்து ஹீரோ ஜெயிக்கிறாங்களா கடைசியில், இல்லை வில்லன் ஜெயிக்கிறாங்களா, யார் வின்னருன்னு சொல்லிட்டு கடைசியில் தெரியும். இப்போ வரைக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பாரு வந்து இந்த ட்ரையாங்கிள் லவ்வில் சிக்காமல் வெறும் அவங்க கேம் மட்டும் இதே மாதிரி கேம் பிளான் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கமருதீன் அரோராவோட சேர்ந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் லவ் தான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அடல்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் இந்த சீசன். இன்றைக்கி பத்தாததுக்கு விஜேஎஸ் வந்து கமருதீனை பார்த்து நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்கன்னு வேற சொல்லிடுவார். ஸோ ஃபைனல்ஸில் யார் நிற்கிறாங்க ஸ்டேஜில்னு பார்க்கலாம். தேங்க்யூ.